கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். இந்த நாளிலிருந்து ஒரு புதிய தொடர் போதனை நாம் போதிக்க போகிறோம். இடத்துல இந்த போதனைக்கு தலைப்புன்னு சொன்னால் The Principles of God. தேவனுடைய கோட்பாடுகள் என்ன? தேவனுடைய கோட்பாடுகளை நாம் அறியும் போது, நாம் தெரிந்து கொள்ளும் போது, அதில் நாம் வெற்றிகரமாய் ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். அல்லது தேவனுடைய கோட்பாடுகளை அறிய வேண்டும். We should know the principles of God. இந்த கோட்பாடுகளை கிறிஸ்துவ வட்டாரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவத்தின் சபையில விசுவாசிகளுக்கு இந்த வெளிப்பாடுகள் இல்லாத, அறியாத, போதிக்கப்படாத ஒரு வெளிப்பாடுகள். இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால் இந்த சத்தியத்தில் ஒரு மிகப்பெரிய விடுதலையும் வெற்றிக்கான ஒரு போதனை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதனால் கவனமாக இதை கேட்போம், வார்த்தைப்படி நாம் வாழ ஆரம்பிக்குவோம். அதற்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. மார்க் சாப்டர் 11 verse 22. இயேசுவை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாய் இருங்கள். இந்த விசுவாசமுள்ளவர்களாய் இருங்கள் என்று தமிழில் வருகிறது. ஆனால் அது இங்கிலீஷ்ல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்ன வருது என்றால் the God kind of faith. தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள். அப்ப the principles of God, தேவனுடைய கோட்பாடுகள் என்னென்றால், முதலில் நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு அநேக ஆயிரக்கணக்கான நேம்கள் இருந்தாலும், ஆனால் நீங்கள் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் யாரு, நம்முடைய தேவன் எப்படி செயல்படுறார், நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார், எதில் அவர் செயல்படுறார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். இதுல இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய கோட்பாடுல முதலில் நம் தேவனுக்கு ஆயிரக்கணக்கான நேம்கள், பெயர்கள் இருந்தாலும், ஆனால் எல்லாற்றிலும் மேலான ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு உயர்ந்த நேம் அது என்னன்னு சொன்னால், நம்முடைய தேவன் விசுவாசத்தின் தேவன். நம்முடைய தேவன் விசுவாசத்தின் தேவன். கடவுளுக்கு அந்த பேரு விசுவாசத்தின் தேவன். அதாவது விசுவாசம் அவருக்குள் இருக்கிறது என்பதல்ல, இல்லை விசுவாசம் அவரிடத்தில் இருக்கிறது என்பதல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு இல்லை, அவரிடத்தில் அன்பு இல்லை, அன்பாகவே இருக்கிறார். அதுதான் தேவனுடைய பண்பு. அப்படிதான் விசுவாசம் அவரிடத்தில் இல்லை, ஆனால் விசுவாசத்தின் தேவனா இருக்கிறார். அதை இங்க போதிக்கிறார். விசுவாசம் உள்ளவர்களாய், தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று. இப்ப தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறன்னா, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நீங்க நான். இப்ப நம்முடைய தேவன் விசுவாசம் உள்ள தேவன். அப்ப அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க நான் விசுவாசத்தின் பிள்ளைகளா இருக்க வேண்டும். இந்த வெளிப்பாடு, இந்த வெளிச்சம் நமக்குள்ள வரும்போது தேவனை குறித்துதான ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடுல வாழும்போது வெற்றியா நாம் வாழ முடியும். இன்னைக்கு கிறிஸ்துவர்கள், தேவ பிள்ளைகள் இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, நிறைவின் வாழ்க்கை, மகிமையின் வாழ்க்கை, பரிபூரணத்தின் வாழ்க்கை, நிறைவின் பெருக்கத்தின் வாழ்க்கையில வாழாததுக்கு காரணமே இதுதான். நாம் நினைக்க நமக்கு பேக்ரவுண்ட் இல்லை, நமக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் இல்லை, நமக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லை, நமக்கு நல்ல ஒரு பைனான்சியல் இல்லை, நல்ல ஒரு நமக்கு வேலை இல்லை, சேலரி இல்லை, வருமானம் இல்லை, அதெல்லாம் பெருசு கிடையாது. இந்த தேவனை குறித்து தான் ஒரு அறிவு இல்லாதான் இப்படி ஒரு உள்ளூர் லெவல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த அறிவு உங்களுக்கு உண்டாகும் போது, இந்த வெளிச்சம் உங்களுக்கு வரும்போது, இந்த தெளிவு நமக்கு வரும்போது, இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துல நன்மையினால, மகிமையினால, கனத்தினால பரிபூர்ணமான ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். நம்முடைய தேவனை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் யார்,
நாம் ஆசரிக்கிற, நாம் வணங்குகிற, நாம் சேவிக்கிற நம்முடைய தேவன் யார் என்றால், அவருக்கு 1000 கோடி பேர் இருந்தாலும் அவர் விசுவாசத்தின் தேவன். இதுதான் தேவனுடைய கோட்பாடு மிக முக்கியமானது. விசுவாசத்தின் தேவன். அவர் யார்? விசுவாசத்தின் தேவன். இரண்டாவது, அவர் விசுவாசத்தின் தேவனாய் இருக்கிறவர். அவர் எப்படி ஆபரேட் பண்றார், அவர் எப்படி செயல்படுகிறார் என்று நாம் தெரிந்திருக்க வேண்டும். அப்படிதான் நீங்கள் நானும் செயல்படும்படி, ஆபரேட் பண்ணும்படி, அவரை போல இருக்கும்படி தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். பாருங்க, ஜெனிசிஸ் சாப்டர் 1 அதிகாரத்தில் போனால் ஆதியில தேவன், ஆதியாகமம் 1 என்ன சொல்கிறார்? ஆதியில தேவன் வானத்து பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுவி இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். ஆதியில தேவன் வானத்து பூமியும் சிருஷ்டித்தார். அப்ப சிருஷ்டித்த இந்த பூமியானது ஒழுங்கின்மை வெறுவி இருந்தது. அப்ப படைத்த இந்த பூமி ஒரு 3 பிரச்சனால நிரம்பி இருக்கிறது. ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தோம். ஆனால் இந்த வெறுமையும் இந்த ஒழுங்கின்மையும் இருளும் மாறவில்லை. இப்போ விசுவாசத்தினால தேவன் உலகங்களை தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார் என்று இதை எபிரேயர் 11 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது. விசுவாசத்தினால் உலகங்களை தேவனுடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. அப்ப விசுவாசத்தினால் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. அப்ப விசுவாசம் உள்ள தேவன் எப்படி செயல்பட்டார்? வார்த்தையில செயல்படுகிறார், வார்த்தையில செயல்பட்டார். இப்ப படைத்த, உருவாக்கின, சிருஷ்டித்த இந்த பூமியும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் இருந்தது. ஆனால் இது எப்படி செயல்படுத்தினார்? விசுவாசத்தினால் படைத்த தேவன் இப்போ வார்த்தையினால் தான் இது செயல்படுத்த முடியும். ஆவியானவர் இருந்தால் செயல்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் விசுவாசத்தின் தேவன் அவர் வார்த்தையில செயல்படுகிறார். விசுவாசம் உள்ள கர்த்தர், விசுவாசத்தின் தேவன் அவர் எப்படி ஆபரேட் பண்றார்? விசுவாசத்தின் தேவன் வார்த்தையில் ஆபரேட் பண்றார். இதுதான் ஒரு கோட்பாடு, இது ஒரு பிரின்சிபல்ஸ். அதனால 3 வசனம் சொல்கிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றால் அப்படின்னா சொன்ன மாதிரி நமக்கு அவ்வளவு புரியல லிட்டரலா. ஆனா அவர் சொன்னார். Let God say, let be the light. God said, ஆண்டவர் சொன்னார். ஏன் சொன்னார்? இப்போ உருவாக்கின விசுவாசத்துல படைத்த விசுவாசத்தின் தேவன், இப்போ விசுவாசத்தின் தேவனாய் இருக்கிறவர் அவர் இப்போ ஆபரேட் பண்ணணும், அவர் இப்ப செயல்படணும். இப்ப இந்த பிரச்சனை மாத்தணும், இந்த ஒழுங்கை மாத்தணும், வெறுமையை மாத்தணும், இது இருளை மாற்ற வேண்டும் என்றால் இப்ப அவர் எப்படி ஆபரேட் பண்ண வேண்டும் என்றால் வார்த்தையினால் தான் ஆபரேட் பண்ண முடியும், வார்த்தையினால் தான் சிருஷ்டிக்க முடியும், வார்த்தையினால் தான் மாற்ற முடியும். அதான் வார்த்தையை பேசுகிறார். இந்த சாப்டர் முழுமையா வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்னார், சொன்னபடி ஆயிற்று, நல்லது என்று கண்டார். ஒவ்வொரு படைக்கும் போதும் அவர் சொல்லி சொல்லி படைக்கிறார். ஏன் சொல்லி சொல்லி படைக்கிறேன்னா விசுவாசத்தின் தேவன் அவர் சொல்லுவதனால் ஆபரேட் பண்றார். விசுவாசத்தின் தேவன் எப்படி அவர் ஆபரேட் பண்றாரு, எப்படி அவர் செயல்படுறாருன்னா வார்த்தையில செயல்படுகிறார். சிருஷ்டித்த அத்தனையும் சொன்னார், சொன்னபடி ஆயிற்று, சொன்னார், சொன்னபடி ஆயிற்று, சொன்னார், சொன்னபடி ஆயிற்று. ஹல்லேலூயா. அவர் சொல்லி சொல்லி அத்தனையும் படைத்தார். மனிதனை கூட எப்படி படைத்தார்? பின்னாடி கிறிஸ்துவை கேட்டு பாருங்க, அவங்க எப்படி தேவன் மனிதனை படைத்தார்? அவங்க சொல்ல மண்ணினால் படைத்தார், மண்ணினால் உருவாக்கினார். மண்ணினால் உருவாவதற்கு முன்பாக அவர் தம் மனுஷனை வார்த்தையில தான் படைத்தார். அதுதான் ஜெனிசிஸ் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ அவர் வார்த்தையில ஆபரேட் பண்றபடினா இப்ப விசுவாசத்தின் தேவன் எல்லாவற்றையும் வார்த்தையில படைத்து இப்ப மனிதனுக்குள்ள எப்படி படைக்கிறார்? வார்த்தையில படைக்கிறார். வார்த்தையினால் படைத்தார். தமது ரூபத்தின்படி தமது சாயலின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்போ இந்த மனுஷன் படைத்த இந்த மனுஷன் தேவனை போலவே
மனிதனா இருக்கிறார். இப்ப தேவன் வேற, ஆதாம் வேற கிடையாது. தேவனும் ஆதாமும் ஒன்றா இருக்கிறார்கள். தேவன் எப்படி விசுவாசத்தின் தேவனோ, எப்படி வார்த்தையில செயல்படுகிறாரோ, அப்படிதான் ஆதாமும் விசுவாசத்தின் பிள்ளை, அவன் வார்த்தையில செயல்பட வேண்டும். பாருங்க, 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனை கர்த்தர் மனுஷன் பூமியில மணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவாத்மானான். இந்த ஜீவாத்மானான் இங்கிலீஷ்ல he became a speaking soul. அப்ப படித்த அத்தனைக்கும் தேவன் தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய சாயல் கொடுக்காம மனிதனுக்கு மாத்திரம் தம்முடைய சாயல்படி, தம்முடைய ரூபத்தின்படி அவனை உருவாக்கினார். அவனுடைய சாயல், அவனுடைய ரூபம், அவனுடைய தன்மை, அவனுடைய ஆற்றல் என்ன? What is God kind? விசுவாசத்தின் தேவன் வார்த்தையில செயல்படுகிறார். இப்ப படைத்த ஆதாமும் விசுவாசத்தின் தேவன் உடைய மகனாய் இருக்கிற ஆதாம் விசுவாசத்தின் பிள்ளை. இப்ப அவன் வார்த்தையில செயல்பட வேண்டும் என்பதற்கு தான் இங்க பாருங்க 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, பின்பு தேவனாகிய கர்த்தர் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளை மண்ணினால் உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கும் ஆதாம் எந்த பெயரிட்டானோ அதுக்கு பெயராயிற்று. இப்போ தன்னுடைய சாயல், தன்னுடைய ரூபத்துல படைத்த இந்த ஆதாம், இந்த மனுஷன், இப்ப ஆண்டவர் தன்னை போலவே உருவாக்கின இந்த மனிதனுக்கு தன்னுடைய சாயல் கொடுத்து, தன்னுடைய ரூபத்தை கொடுத்து, தன்னுடைய அந்த ஆற்றல் கொடுத்து, இப்ப தன்னை போலவே ஆபரேட் பண்ணணும். இப்ப நான் விசுவாசத்தில் இருக்கிறேன், நான் விசுவாசத்தின் தேவன், நான் வார்த்தையில செயல்படுகிறேன். இப்போ நான் உருவாக்கின ஆதாமும் விசுவாசத்தின் பிள்ளை. இப்ப அவன் வார்த்தையில செயல்படுற பார்க்கும்படி அவைகள் எல்லாம் கொண்டு வந்தான். அப்ப ஆதாம் அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயர். இப்ப அவன் பேசுகிறான். பேசும்போதுவே அந்த அந்த பேருக்குள்ளவே அதனுடைய ஃபங்க்ஷன் அண்ட் ஆபரேஷன், அதனுடைய பேருக்கேற்ற ஒரு தன்மை, ஆற்றல், செயல்திறன், அந்த பேரு சொல்லும் போது அதுக்குள்ள வைத்துதான் ஆதாம் பேசினான். ஏனென்றால் அவன் ஆதாம் வேற, தேவன் வேற இல்லை. தேவனும் ஆதாமும் ஒன்றா இருக்கிறார்கள். ஒரே சாயல்ல, ஒரே ரூபத்துல, ஒரே தன்மையில. விசுவாசத்தின் தேவன், விசுவாசத்தின் ஆதாம், விசுவாசத்தின் தேவன் வார்த்தையில செயல்படுகிறார். இப்போ விசுவாசத்தின் தேவனுடைய பிள்ளையார், தேவனுடைய மனுஷனார் ஆதாம் இவன் வார்த்தையில செயல்படும்படி, பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். இப்ப அவன் என்ன மாதிரி ஆபரேட் பண்றானா, என்ன மாதிரி அவன் பேசுறானா, என்ன மாதிரி அவன் செயல்படுறானா என்று பார்க்கும்படி அவைகள் எல்லாம் கொண்டு வந்தான். ஆதாம் அவன் பேரிடும் போதுவே அந்த பேருக்கான ஆற்றல், சக்தி, வல்லமை, அதனுடைய எல்லா ஃபங்க்ஷன், அதனுடைய ஆபரேஷன் எல்லாத்துக்குள்ள இருக்கு. அதான் சிங்கம் என்று பெயரிடும் போது அந்த சிங்கத்துக்கு வேண்டிய எல்லா ஆற்றல், தன்மை, அதனுடைய எல்லா சக்தி, அதனுடைய எல்லா வலிமை எல்லாமே அந்த பேருக்குள்ளவே வைத்துதான் ஆதாம் பேரிட்டான். ஏன்னா அவன் பேசுகிறவனா தேவன் சிருஷ்டித்தான். படைத்த ஒன்றும் பேசுகிற ஆற்றல் கிடையாது. ஆனா ஆதாம் மாத்திரம், மனுஷனுக்கு மாத்திரம் அந்த பேசுகிற ஸ்பீக்கிங் சோலானா. ஏனென்றால் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய ஆற்றல், தேவனுடைய தன்மை, அவன் நம்மை போலவே மனிதனை தேவன் படைத்தான். இப்ப தேவன் எப்படி இருக்கிறார்? விசுவாசத்தின் தேவனா இருக்கிறார். இப்போ அவர் விசுவாசத்தின் தேவன் வார்த்தையில செயல்படுகிறார். அப்ப நாம் கூட விசுவாசத்தின் தேவனின் பிள்ளைகளா இருக்கிற நீங்க நானும் நாம் எப்படி செயல்பட வேண்டாம்? வார்த்தையில தான் செயல்பட வேண்டும். அந்த சங்கீதம் 107 20வது வசனம், Psalms 107:20 சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்போ ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். விசுவாசத்தின் தேவன் வார்த்தையில செயல்படுகிறபடினா அவர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார்.
அப்போ வார்த்தையில செயல்படுகிறார். He said his word. அப்போ அவர் ஏதாவது செய்யணும்னா அவர் எப்படி ஆபரேட் பண்றாருன்னா வார்த்தையினால் தான் ஆபரேட் பண்ணுகிறார். இப்ப வெறுமையும் இருளும் ஒழுங்கின்மையும் இந்த பூமியில் இருக்கும் போது இதை மாற்றினா அந்த இருளை பார்த்து சபிக்கல, அந்த இருளை பார்த்து கண்ணீர் விடல, ஒழுங்கின்மையை பார்த்தோம் அவர் புலம்பல, அந்த வெறுமையை பார்த்தோம் அவர் கெஞ்சல. அதுக்கு பதிலாக அதை மாற்றக்கூடிய, அது எப்படி அதை மாற்ற வேண்டும் என்றால் இப்போ விசுவாசத்தின் தேவன் நான் வார்த்தையில செயல்பட வேண்டும். ஆனால் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார். அப்போ விசுவாசத்தின் தேவன் வார்த்தையில செயல்படுறார். விசுவாசத்தின் தேவனை பிள்ளைகளாக நினைக்கிறானோ எதுலதான் செயல்படும்னா வார்த்தையில தான் செயல்பட முடியும், செயல்பட வேண்டும். அதுதான் இங்க மார்க்ல வாசித்தோம் பாருங்க. அந்த மார்க் 11 அதிகாரம் 22வது வசனத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் விசுவாசம், தேவனுடைய விசுவாசம் உடையவரா நீங்கள். 23 எவனாக இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரம் தள்ளிட்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இந்த ஸ்டோரி என்ன சொன்னால், இப்ப அத்தி மரத்தை சபித்து பாருங்க, இந்த அத்தி மரம் கனியை கொடுக்கிற சீசன் இல்லை, ஆனால் வேண்டுமென்றே இதை சபித்து பாருங்க. இதை சபிக்கும் போது, இந்த அத்தி மரத்தை சபிக்கும் போது சீசன் கேட்டார்கள், ஆனால் அவர்கள் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ணவில்லை. ஆனால் அடுத்து 24 hours மறுநாள் அதே வழியில் வரும்போதுதான் பேதுரு அதை பார்த்து நினைவு கூறுகிறார். சொல்றார், நீ சபித்த அத்தி மரம் வேரோடு பற்று போயிற்று. இப்போ வேண்டுமென்ற இந்த ஸ்டோரி, இந்த அத்தி மரத்தை சபித்து இதிலிருந்து ஒரு மிகப்பெரிய லெசனை சீசனுக்கு போதிக்கிறார். ஏன்னா இந்த வார்த்தை தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல first 3 verses அதைதான் கொண்டு வந்து இங்க போதிக்கிறார். இந்த வேண்டுமென்ற இந்த மரத்தை சபித்து இதிலிருந்து விசுவாசத்தின் ஒரு மிகப்பெரிய போதனை போதிக்கிறார். ஏன்னா தேவன் யாரு, தேவன் எப்படி செயல்படுறார், ஆதியில் எப்படி தேவன் செயல்பட்டார், ஆதியில தேவன் எப்படி இருக்கிறார், எப்படி அவர் செயல்பட்டார், அப்படிதான் இன்றைக்கு இருக்கிறார் என்பதை இந்த ஸ்டோரி மூலமா இந்த விசுவாசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய போதனை போதிக்கிறார். என்ன போதனை? தேவனுடைய விசுவாசம் உள்ளவராயிருங்கள். The God kind of faith. உங்களுக்குள் இந்த தேவனுடைய விசுவாசம் இருக்கும்போது எவனாக இந்த மலையை பார்த்து நீ பேத சமுத்திரம் தள்ளிட்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். ஏன்னா நீ விசுவாசத்தின் பிள்ளை, நீ சொன்னால் ஆகும், நீ சொன்னால் நடக்கும் என்பது தேவன் அறிந்திருக்கிறார். ஏன்னா நீ அந்த ரூபத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார், அந்த சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறார். சொல்லுவது என்பது 3 முறை வருகிறது, விசுவாசம் என்பது ஒரு முறை. அப்ப விசுவாசமே நீங்க சொல்லுவதுதான். ஏன்னா விசுவாசத்தின் தேவன் அவர் சொல்லுவதில்ல, பேசுவதில்ல, வார்த்தையில ஆபரேட் பண்றார். இப்ப விசுவாசத்தின் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க நானும் எதில் ஆபரேட் பண்ண முடியும்? எதில் நீங்க ஆபரேட் பண்ணணும்? எதில் நீங்க செயல்படணும்? நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையில தான், வார்த்தையில செயல்படுத்தும்படிதான் நீங்க நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் தேவனுடைய சாயல் ரூபம், தேவனுடைய தன்மை ஆற்றல். ஆனால் தேவன் நம்மை பேசுகிற ஒரு தன்மை நமக்குள்ள வைத்தார். அப்போ இந்த காட்ஸ் பிரின்சிபல்ஸ்ல ஃபர்ஸ்ட் தேவன் விசுவாசத்தின் தேவன் என்பதை நீங்க நன்றாக தெரிந்து வேண்டும். இந்த விசுவாசத்தின் தேவன் இரண்டாவது கோட்பாடு, அந்த பிரின்சிபல்ஸ் என்ன? தேவன் எப்படி செயல்படுறாரோ அப்படிதான் செயல்பட வேண்டும். அப்படிதான் செயல்படும்படி உங்களை என்ன தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். ஆனால் பவுல் பாருங்க, பவுல் இங்க சொல்கிறார் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் எழுதியிருக்கிறபடி நாங்கள் அந்த விசுவாசத்தில் ஆவியுடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடினால் பேசுகிறோம். சங்கீதம் 116 10ஆம் வசனத்தை பவுல் இங்க கோட்படுகிறார். விசுவாசம் என்றால் என்ன? எனக்கு விசுவாசம் என்றால் என்ன நீங்க தெரியல. விசுவாசம் என்றால் நீங்க எதை விசுவாசிக்கிறீர்கள் அது பேசுவதுதான் விசுவாசம். விசுவாசித்து ஆகையால் பேசுகிறேன், விசுவாசிக்கிறபடினால் பேசுகிறோம். இப்போ எதை நீங்க விசுவாசிக்கிறீங்களோ
கேட்கிறீங்களோ அதுதான் பேசுகிறேன். ஏனென்றால் இந்த தேவன் விசுவாசத்தின் தேவன், அவர் பேசுவதில் ஆபரேட் பண்ணுகிறார். இப்ப நான் விசுவாசத்தின் தேவனுடைய பிள்ளை, நான் எப்படிதான் ஆபரேட் பண்ணணும், எப்படிதான் செயல்படணும்? வார்த்தையினால் தான். அதுதான் விசுவாசித்தே நான் யார் பேசுகிறேன். இப்ப தேவன் அதை போதிக்கிறார். அந்த அத்தி மரத்துல என்ன நீ சொன்னால் ஆகும், என்ன நீ விசுவாசத்தின் தேவனுடைய பிள்ளை, அப்ப நீ தேவன் விசுவாசத்தின் தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீ நானும், அப்ப நீங்கள் எப்படி இருக்கணும்னா பேச வேண்டும். சொன்னார் சொன்னார் சொன்னபடி ஆயிற்று. இங்க அதை போதிக்கிறார். சொன்னால் சொன்னபடி ஆகும், நீங்கள் சொன்னால் சொன்னபடி ஆகும், நான் சொன்னால் சொன்னபடி ஆகும். ஏனென்றால் விசுவாசத்தின் தேவன் வார்த்தையில செயல்படுகிறார். விசுவாசத்தின் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நானும் வார்த்தையில செயல்பட வேண்டும். ஆனால் தேவன் எதை செய்தாலும் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். He sent his word. உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் தம்முடைய வார்த்தை தான் அனுப்புவார். உங்களை ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் தம்முடைய வார்த்தை அனுப்புவார். உங்க சாபத்தை நீக்க வேண்டும் என்றால் அவர் தம்முடைய வார்த்தை அனுப்புவார். உங்களை பெருக பண்ண வேண்டும் என்றால் அவர் தம்முடைய வார்த்தை அனுப்புவார். உங்க வியாதியை மாற வேண்டும் என்றால் அவர் தம்முடைய வார்த்தை அனுப்புவார். உங்களுடைய கடன் மாற வேண்டும் என்றால் அவர் தம்முடைய வார்த்தை அனுப்புவார். உங்களுக்கு நிறைவும் நல்ல ஜெயமுள்ள வாழ்க்கை வர வேண்டும் என்றால் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புவார். நீங்கள் வெற்றிகரமான ஒரு கிறிஸ்து வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அவர் தம்முடைய வார்த்தை அனுப்புவார். நீங்கள் ஆஸ்தி ஐஸ்வர்யம் பெற வேண்டும் என்றால் அவர் தம்முடைய வார்த்தை அனுப்புவார். நீங்கள் செழிப்பாய் வாழ வேண்டும் என்றால் அவர் தம்முடைய வார்த்தை அனுப்புவார். ஏன்னா விசுவாசத்தின் தேவன் வார்த்தையில செயல்படுகிறார். இப்ப விசுவாசத்தின் பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் நானும் வார்த்தையில செயல்பட வேண்டும். ஏன்னா அதுதான் தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயம். அப்ப இன்னைக்கு வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க பேசுறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில இருக்கிறது. நீங்க பேசுவதுதான் உங்க வாழ்க்கையில வரும். ஏன்னா கர்த்தருடைய தேவனுடைய தன்மை ரூபம் அதுதான். இப்ப நீங்க எதை பேசுறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில இருக்கிறது. நீங்க பேச ஆரம்பிக்கும் போது பிசாசு அவனுடைய தூதர்கள் அவனுடைய ராஜ்யமே பயப்படும். அவனை பயப்பட வைக்கிறதும் அவனை சந்தோஷப்படுத்த வைக்கிறதும் வேற யாரு கையில இல்லை, உங்க கையில தான் இருக்கிறது. உங்க கையில தான் இருக்கிறது, உங்க வாயில தான் இருக்கிறது, உங்க நாவல தான் இருக்கிறது. ஏன்னா நீங்க பேசுகிற ஆற்றல் தன்மை உடையவர்கள். ஏன்னா நீங்க தேவனை போலவே ஆபரேட் பண்ணக்கூடியவர்கள். நாம் தேவனை போலவே செயல்படுகிறோம், தேவனை போலவே பேசுகிறோம். அப்ப நீங்க பேசினால்தான் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை காரியங்கள். இப்ப நீங்க எதை பேசுறீங்களோ அது உங்க வாழ்க்கையில உண்டாகும். ஏன்னா நீங்க உங்க வார்த்தையை அனுப்புறீங்க. அந்த வார்த்தை அனுப்பும் போது காரியங்கள் நடக்கும். வார்த்தை அனுப்பும் போது காரியங்கள் நடைபெறும். அதான் எபிரேயர் 11:3 விசுவாசத்தினால் உலகங்களை தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். அப்ப விசுவாசத்தின் பிள்ளைகளா இருக்கிற நீங்க நானும் நாம் பேசும்போது நம்முடைய வாழ்க்கையை உருவாக்க முடியும். உங்க வாழ்க்கை உருவாக்க முடியும். உங்க உலகங்களை உருவாக்க முடியும். உங்க நல்ல எதிர்காலத்தை உருவாக்க முடியும். உங்க வெற்றிகரமான வாழ்க்கை உருவாக்க முடியும். நீங்கள் பேசினால் நீங்க செல்வமா வாழ முடியும். நீங்க செழிப்பா இருக்க முடியும். நீங்க பேசினால் பரிசுத்தமா வாழ முடியும். நீங்க பேசினால் ஆசீர்வாதமா இருக்க முடியும். நீங்க பேசினால் ஒரு உயர் ரகமான வாழ்க்கை வாழ முடியும். ஏனென்றால் நீங்கள் பேசுகிற ஆற்றல் தேவனுடைய சாயலா பெற்றிருக்கும். அதான் தேவனுடைய கோட்பாடு என்ன, God's principles என்ன, the principles of God என்றால் என்ன? அவர் விசுவாசத்தின் தேவன், வார்த்தையில செயல்படுகிறார். இப்ப நான் விசுவாசத்தின் தேவனுடைய பிள்ளை, நான் வார்த்தையில செயல்பட வேண்டும். வார்த்தையில செயல்படும் போது, வார்த்தையை பேசும்போது பிசாசுடைய ராஜ்யங்கள் நடுங்கும். நீங்க பேச ஆரம்பிச்சா அதற்கேற்றபடி பேச வேண்டும். அப்படி நீங்க பேசும்போது அவனுக்கு விரோதமாய், பிசாசு நாட்டுக்கு விரோதமாய் பேசும்போது தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசினா அவன் பயப்படுவான். அப்போ உங்க வாழ்க்கையில எது வேணுமோ, எது வர வேண்டுமோ, நீங்கள் உங்க உலகத்தை உங்கள் வார்த்தை கொண்டு உருவாக்க முடியும்.